ஹலோ கேமர்ஸ், நீ நம்ம சுமோ ரெஸ்லிங் சிமுலேட்டர் பார்ட் 2 கேமில் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள் சேனலில். அதே மாதிரி இந்த வாட்டி பார்ட் 2ல் நாங்கள் நிறைய இது பண்ணலான்னு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவரு பார்த்தீங்களா அவரை எப்படி ஏற்றி வச்சிருக்கிறாருன்னு. போலாம். இவர் குவிண்டிலியனில் இருக்கிறாரு. நான் வந்து ட்ரில்லியனில் இருக்கேன். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நான் வந்து லெவல் 7 மவாஷஸ் நினைக்கிறேன். ஆமாம், நான் வந்து லெவல் 7 மவாஷஸ் இருக்கேன். 7th பல்ல இருக்கேன். இப்போ நான் அவர் 7th வேர்ல்டு போயிட்டாரு. நான் இப்போ 4th வேர்ல்டு போய் எந்த ஏற்றுறேன். எந்த வந்து 76 மில்லியன் கேட்குது ப்ரோ. ஓகே ப்ரோ, பரவாயில்ல. ஆனால் ஆமாம் ப்ரோ, நான் ஃபஸ்ட்டு காலுக்கு ஏற்றலான் இருக்கேன். ஆக்சுவலி நான் சாப்பாடு ஃபஸ்ட்டு ஏற்றலான் இருக்கேன். பார்ட் 3 வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்ட் 3 கூட போடுறோம். நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஜிம் லீக் விளையாடலாமா இல்லை டெட் ரைஸ் விளையாடலாமா? டெட் ரைஸ் இல்லாமல் சுமோ ரெஸ்லிங் விளையாடலாமா கூட சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்களோ அதை ஆமாம். இது ரீபர்த் பட்டன் மட்டும் கொடுத்துடாதீங்க. நான் போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். ரீபால் கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டார்ட்ஸை ரீஃபண்ட் ஆகிடும். நம்மளால வந்து ஃபஸ்ட்டு கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். ஆனால் அது நம்ம ஸ்ட்ரென்த்து எல்லாம் நம்மளுக்கு வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணும். எர்த்து கேமர்ஸ் கூட போட்டிருப்பாரு. சில யூடியூபர்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஆமாம், அதில் ஒன்று தான். இப்போ நான் வந்து 5th டேயில் இருக்கேன். இப்போ நான் வந்து டே 2ல் இருக்கேன். ஆனால் எனக்கு டே 4 6 வரைக்கும் வந்துச்சு. ஆனால் என்னன்னு தெரில. இல்லை, எனக்கு டே 5 வரைக்கும் வந்துச்சு. என்னன்னு தெரில. போன பாட்டில் நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன். 27 வந்துருக்கு. நம்மளுக்கு 26 வந்துருக்கு. ஆனால் பண்ண முடியல. இன்னும் ஒரு வாட்டி ஏற்றுவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது போகலாம். அடுத்தது ட்ரில்லியன் கிடையாது, குவாட்ரில்லியன், 6 மில்லியன். ஓகே. இதில் வந்து மொத்தம் 16 வேர்ல்டு இருக்கு. இதை எப்படி முடிச்சு வச்சுருக்கேன்? நான் போன பாட்டே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக விளாட்ற மாதிரி தான். இப்போ பார்க்கலாம் ப்ரோ. இதில் வந்து கிஃப்ட்ஸ்ன்னு போட்டிருக்கு. கிஃப்ட்ஸில் வந்தீங்கன்னா இதில் வந்து 3 hours கேம் விளாடணும். நம்மளுக்கு ஓபி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. 3 hours கேம் விளாடலாம். நான் காட்டுறேன். இங்கே இருக்குது கிஃப்ட்ஸு. நம்ம 3 hours விளாண்டோன்னா ஓபி பெட்டுன்னு ஏதோ கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி 3 hours கேமில் கண்டிப்பாக வராது. ஆமாம், 10 minutes மேலே வரதே இப்போ டவுட்டு தான். எப்படி நாங்கள் கூட ட்ரை பண்ணுறோம். ஒரு 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோன்னா நாங்கள் ஒரு 50 பேருக்கு ஏதாவது கிஃப்ட் மாதிரி தருவோம். ரோபாக்ஸ் அந்த மாதிரி. ஆமாம், நீங்கள் எந்த கேம் மாதிரி வேணுமோ அதுக்கு சொல்லுங்கள். போவோம். நானா 3 ட்ரில்லியன் காலுக்கு தான் ஏற்றிட்டு இருக்கேன் ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. என் காலுக்கு ஏற்றுறமா எதுக்கு ஏற்றுறோம்? கை காலுக்கு ஏற்றுறேன். இப்போதைக்கு டெசோ பிபி ஜெகா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது. நான் செகண்டில் இருக்கிறேன். ப்ரோ, உங்கள் டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ ப்ரோ? எனக்கு வந்து 61 ட்ரில்லியன். 27 ட்ரில்லியன்.
இல்லாட்டி இது இந்த ட்ரெஸ் போடுற ஹேங்கர்லாம் இருக்குல்ல, ஒருவேளை அந்த மாதிரி எதாவது வரலனா உங்களுக்கு அதே மாதிரி நெட்டு பிரச்சனையாக இருக்கும். இங்கே பாருங்க, நான் ரீபர்த் அமுத்தி பார்த்தேன். இந்த ரீபர்த்துன்னு எடுத்து போங்க. இது 3த்தையும் கொடுத்துருங்க. இப்போ டெசோ பிஜே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆர்மல்டு மெக்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சண்டை போட்டுருக்கேன் 7th ஓவரில். ஆமாம், இப்போ நான் காலுக்கு ஏற்றிட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ, முடிஞ்சிருச்சு ப்ரோ. எனக்கு காசு சண்டை போட்டு மட்டும் சாப்பிடுவோம். ஓகே, அப்புறமா நான் பண்ணிக்கிறேன் ப்ரோ. டாஸ்க்லாம் இருக்குல்ல, இதில் நீங்கள் இப்படி தான் மவாஷி எடுக்க முடியும். மவாஷிலாம் அடுத்த என்ன கேம் பிளே போடலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஐ திங்க் நான் நெக்ஸ்ட் இது போகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு 120 வரைக்கும் ஏற்றலான் இருக்கேன். எனக்கு இன்னும் 9 ட்ரில்லியன் தான் வேணும். இப்போ டெசோ பிஜே வந்து ஆன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து லெக்ஸ் தான் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையே தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம போடுற வீடியோஸ்க்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன ப்ரோ? என் பேர் ரைசிங் மவுண்டெய்னஸ் மவுலர். உங்களது இந்த மாஸ்டர் யக்கோசுரா. ஓகே ப்ரோ. இன்னும் 2 மினிட்ஸில் ஏதோ வருதுன்னு சொல்கிறாங்க. 2 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் 5% வருதுன்னு சொல்கிறாங்க. ப்ரோ என்ன பெட்டு ப்ரோ இருக்குது? என்கிட்ட வந்து டெசர்ட் ஸ்கவுட் ஷிப். எங்கேருந்து ப்ரோ எடுத்தீங்க? 7th ஓவர் காமன் அது. இப்போ என்கிட்ட வந்து இது எப்படி இருக்கு? சரி வாங்க கைஸ், நம்ம போய் ஒரு ஸ்பின் பண்ணலாம். ஆனால் காசு 5 மில்லியன் கேட்குறாங்க. ப்ரோ கண்டிப்பாக சண்டை போடுங்க ப்ரோ. போடுறேன் ப்ரோ, இருங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்றிடலாம். எனக்கு தெரியும் கைக்கு எதாவது பட்டுருங்க. கையா? இல்லை கை வச்சாலே முடிச்சிடலாம். மாசு அடிச்சிடலாம். ஆனால் காலுக்கு ஸ்ட்ரென்த்து வேணும்ல ப்ரோ. அவ்வளோதான் நான் எப்போ வச்சு கை எடுத்துட்டு காமிச்சிடலாம். ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி நான் கைக்கு ஏற்றுறேன். வாங்க ப்ரோ, நம்ம வாங்க கைஸ், நம்ம இப்போ யாராவது சண்டை போடலான்னு பார்க்கலாம். யார் கூட சண்டை போடுறோன்னா சும்மா பாட்டு இப்போ லைஃப் பேர் சும்மா கிட்ட சண்டை போட்டு பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் வந்துட்டாரு. பாருங்க ப்ரோ, பாருங்க கைஸ் எவ்வளோ பெருசாக இருக்கிறாருன்னு. ஓகே ப்ரோ, அடிங்க ப்ரோ. எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. சர்ஃபு சொல்லுவோம். நான் போய் கைக்கு எதுறேன். நீங்கள் வீடியோ எடுக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரோ ஜெயிச்சிட்டாரு. ஓகே பாய் பாய். மறுபடியும் அவர் வேர்ல்டுக்கே போயிட்டாரு. 10 செகண்ட் கூட இல்லை. அது இதுக்கு 2 ட்ரில்லியனா என்கிட்ட? ஓகே, நான் 5 பில்லியன். இப்போ நான் ஸ்பீட் ரன்னிங் பண்ணிட்டேன். ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் பண்ணணுன்னா இது பண்ணுங்க.
எனக்கு தெரிஞ்சு இதில் கேமில் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ